கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த இரவு ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். இன்று அதிகாலை ஜெப வேளையிலே நாம் ஒரு அற்புதமான காரியத்தை, எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும், வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் சரி, எத்தனை கஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள் அல்லது எத்தனை ட்ரபிள்ஸ், உபத்திரவங்கள் எல்லாம் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஜெயித்து எப்படி சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும், யார் எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்க முடியும் என்பதை குறித்து திட்டமாய் தியானித்து ஜெபித்தோம். இப்பொழுதும் நன்றாக கவனியுங்கள். பரிசுத்தவானாகிய பவுல் எழுதுகிறார் இங்கே ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, தன்னுடைய நிலைமையை குறித்து சொல்லுகிறார். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ஐயா, நிர்பந்தமான மனிதன் நான். ஒவ்வொரு மனிதனும் இந்த சூழ்நிலையிலே இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படி பலகீனம் உள்ளதா இருக்கிறது. நாம் நிர்பந்தமான மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மரண சரீரத்தின் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்ற ஒரு மகா அற்புதமான கேள்வியை கேட்ட பவுலடியார் அதற்கு பதிலாக சொல்லுகிறார், நிச்சயமாக எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்வதோடு, அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு இனமான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எத்தனை அற்புதமான பதில் பாருங்கள். இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ஐயா, எத்தனையோ பாடுகளும் உபத்திரவங்களும் அவமானங்களும் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே. எத்தனையோ நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், எங்களால் நன்மை செய்ய முடியவில்லை. அல்லது எங்களுக்கு நன்மைகள் வரும் என்று காத்திருந்தோம், நன்மை வரவில்லை, தீமை வந்தது. இந்த சரீரத்திலே வியாதியும் துன்பமும் வருத்தமும் மிக எளிதாக வந்து விடுகிறது. கவலையும் துக்கமும் சோர்வும் பயமும் மிக எளிதாய் வந்து விடுகிறது. நிர்பந்தமான நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் எங்களை விடுதலையாக்குவார் என்று கேட்டால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஐயா, சாவுக்கு இனமான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவரை குறித்து தொடர்ந்து கொடுக்கிற அற்புதமான வார்த்தைகளை நிச்சயமாய் தியானித்து ஜெபியுங்கள். ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் மாறுங்கள். மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இருந்தால் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த நிர்பந்தமான சூழ்நிலையில் இருந்து என்னை யார் விடுவிப்பார்கள்? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களை நிர்பந்தமான சூழ்நிலையிலே வைத்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று நினைத்த காரியங்கள் தீமைக்கு ஏதுவாக நடந்து கொண்டிருக்கலாம். ஐயா, ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் சிதறி போவார்கள் என்று நினைத்தேனே. 7 வழியாய் வந்து என்னைத்தான் அடிக்கிறார்கள், உபத்திரவப்படுத்துகிறார்கள், என்னைத்தான் வருத்தப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். வாளாக்காமல் என்னை தலையாக்குவார் என்று நினைத்து தலையாக மாறுவேன், ஒரு நல்ல பிரேக் த்ரூ, வாழ்க்கையிலே வெற்றி வரும், விடுதலை வரும், மனமகிழ்ச்சி வரும் என்று காத்திருந்தேன். இன்னும் வாளை போலவே சின்னவனாயும் சிறியவனாகவும் இருக்கிறேன், என் வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை என்கிறீர்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற நிர்பந்தமான சூழ்நிலைகளை, நிர்பந்தமான குணங்களை, நிர்பந்தமான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், பவுல் இப்படியாக சொல்கிறார், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன், நன்மை செய்ய முடியாமல் நான் விரும்பாத தீமையையே செய்கிறேன், நான் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அது நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில், நன்றாக கவனியுங்கள், நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படியானால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும்
எத்தனை பிரச்சனைகள் இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த நிர்பந்தமான நிலைமையெல்லாம் மாற வேண்டுமானால், அல்லது உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சொந்த ஜீவிதத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உங்களுடைய கையின் பிரயாசங்களில் எதில் வேண்டுமானாலும், என்ன சூழ்நிலையில், எந்த காரியத்தில் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த நிர்பந்தமான சூழ்நிலையில் இருந்து நம்முடைய பாவ சரீரத்தை, மரண சரீரத்தை ஆவிக்குரிய சரீரமாய் அல்லது சாவுக்கு இனமான நம்முடைய சரீரத்தை ஆவிக்குரியதாய் உயிரடைய செய்கிற ஒரு அற்புதமான கிரியையை பரிசுத்த ஆவியானவர் செய்ய முடியும். அவர் அப்படி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வீர்கள். நிச்சயமாய் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற அற்புதமான கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே, நல்ல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கையின் பிரயாசங்களிலும் நடக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. தொடர்ந்து வருகிற பரிசுத்த ஆவியானவரின் நல்ல கற்பனைகளை, கட்டளைகளை கீழ்ப்படியுங்கள். நல்ல போதனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். நிச்சயமாய் நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் புது பலன் அடைவது இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அன்பின் ஐக்கியம், அவர் கொடுக்கிற வல்லமை, கிருபை, அவர் கொடுக்கிற ஞானம், அவர் நடத்துகிற நடப்பிப்பு எல்லாம் உங்களை புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே பறக்க செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வழி நடத்தட்டும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நிர்பந்தமான மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நிர்பந்தமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த மரண சரீரத்தில் நின்று இந்த சிக்கல்கள், சிரமங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றிலும் இருந்து யார் எங்களை விடுதலையாக்குவார் என்று எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரே விடுதலை செய்வார், விடுதலையாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியானவரே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் செய்ய விரும்புகிற நன்மையை செய்ய முடியாமல் தடுக்கிற எங்கள் பாவமே, எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இதை கர்த்தருடைய ஆவியானவரே மாற்றி தரும்படியாய் அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அந்த கிரியையை எங்களுக்குள்ளே செய்யும்படியாய் எங்கள் இருதய கதவுகளை திறக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்மை செய்ய முடியாமல் நாங்கள் விரும்புகிற தீமையையே செய்விக்கிற லார்ட், இந்த கொடுமையான பாவ சரீரம் எங்களை விட்டு மாறி போகும்படியாய் எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படும்படியாய் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளும் நடத்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் பாவ சரீரங்கள் எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் எங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு இனமான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி என் அன்பு சகோதர சகோதரிகளின் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் இவர்களுக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்படியாய் எங்கள் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எந்த பாடுகளும் உபத்திரவங்களும் எந்த கஷ்டங்களும் இவர்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவருடைய அனுக்கிரகம் இவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரேக் த்ரூ, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றி திருப்புமுனை உண்டாகும்படியாய், ஒரு மறுமலர்ச்சி
மாற்றமும் உண்டாகும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, இவர்களை நடத்துவீராக. இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மந்திரம், சூனியங்கள், மாந்திரீக கட்டுகளும் பரிசுத்த ஆவி என்கிற அக்கினியினாலே பொசுக்கப்படும்படியாய், எல்லா பாவ சாபங்களும் பரிசுத்த ஆவியின் அக்னியினால் எரிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். பலகீனத்தின் கட்டுகள் உடையட்டும், பாவ சாப சங்கிலிகள் நொறுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் வாழுகிறோம் என்றால், அல்லது நிர்பந்தமான மனிதர்களாய் காணப்படுகிறோம் என்றால், இவைகளில் இருந்து, இந்த பாவ சரீரம், இந்த மரண சரீரத்தில் இருந்து நம்மளை உயிர்ப்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் அறிந்து தொடர்ந்து அதை தியானிப்போம். வெற்றி வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். அன்பின் ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.